பிரதேசம் என்பது உண்மையில் எனக்கு ஒரு கஜானி அவர்களையும் கிருபாகர மற்றும் நமது கூட்டுறவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமனுடைய நிதி பங்கு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பருத்தித்துறை பகுதியிலே அம்மாச்சி உணவகம் ஒன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமனுடைய நிதி பங்களிப்பிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீபன் அவர்களின் நிதி பங்களிப்பிலும் மற்றும் ஏனைய கூட்டுறவு நிதிகளின் ஊடாக இன்றைய நாள் பாரம்பரிய உணவகம் என்று பருத்தித்துறை பிரதான மைய பகுதியிலே இன்று அங்கப்பிரணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்திலே சிறப்புரைகள் ஆற்றியிருந்தார்கள். பல பல தரப்பட்ட அரச உத்தியோகத்தர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருந்தார்கள். இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வருகை தரவில்லை. ஏன் வருகை தரவில்லை, என்னத்திற்காக வருவதில்லை, அவருக்காக ஒருவர் இந்த இடத்திலே சிறப்புரையாற்றி இருக்கின்றார். அந்த சிறப்புரையையும் நாங்கள் முழுமையாக காண இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிகள். வாலிபுர ஆழ்வார் தேவஸ்தானத்தின் பிரதம குரு சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் அவர்களுக்கு மாலையிட்டு வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சாரையடி ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தின் பங்கு தந்தை வெஸ்டியன் அவர்களுக்கு மாலையிட்டு வரவேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்வின் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரேமானந்த் அவர்களுக்கும் மாலையிட்டு வரவேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு எமது சங்கத்தின் தலைவர் திரு சீனா பாலபாரதி அவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து வரவேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பருத்தித்துறை பிரதேச செயலகமும் புலோலி பரநோக்கு கூட்டுறவு சங்கமும் இணைந்து நடாத்துகின்ற புலோலி பாரம்பரிய கூட்டுறவு உணவக அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடும் விளக்கேற்றல் நிகழ்வானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வுக்கான முதலாவதாக இந்நிகழ்வின் விருந்தினராகவும் உறுப்பினரும் பருத்தித்துறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடும் மதிப்போடும் கேட்டு அடுத்ததாக யாழ் மாவட்ட விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு அடுத்ததாக இன்றைய நிகழ்வுக்கான ஆசிரியரை வழங்க வந்திருக்கின்ற பிரமஸ்ரீ சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் பிரதம குரு ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் தேவஸ்தானம் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சாரியடி ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தின் பங்கு தந்தை வெஸ்டியன் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக யாழ் மாவட்ட
பிரதேச செயலகத்தின் பிரதம செயலகத்தின் யாழ் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் உயர் திரு ஈயண்ணா சுரேந்திரநாதன் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா அவர்களின் பிரதிநிதியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஸ்ரீ கண்ணன் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி திரு எஸ் பிரேமானந்த் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேச செயலக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமர்சிங் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பருத்தித்துறை நகரசபை நகரபிதா கௌரவ வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பிரதேச சபை பருத்தித்துறை பிரதேச சபை கௌரவ தவிசாளர் ஊனா யுகதீஷ் அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வானம் திறந்து வெண்புறா போலே இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாத்திரம்தான் அவர்களுக்கு உணவளித்து அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருந்தது. அதே போன்று இன்றைய காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு ஃப்ரீயோ? வள்ளல் மாதிரி இருக்கிறார்.
பருத்தித்துறை பிரதேசத்துக்கு உட்பட்ட வகையிலே புலோலி பிரதேசத்திலே அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் நிறுவப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒதுக்கீட்டு கீழே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மற்றும் என்னுடைய நிதி ஒதுக்கீடு இந்த பிரதேசத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டு கீழே இந்த 25,000 பெருமையான இந்த அம்மாச்சி உணவகம் புலோலி பகுதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதே குறிப்பாக புலோலி பல்லனவு கூட்டுறவு சங்கம் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை செலவழித்து இந்த அம்மாச்சி உணவகத்தை நிறுவி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பாராட்டு விஷயம். ஐயா தொடர்ச்சியாக கணக்கிருக்கிறார். அவருடைய சங்கத்தாரர் இணைந்து இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நல்ல முயற்சி. தற்போது அதற்கு தேவையானது இந்த ஆரோக்கியமான உணவு. அதிலே அம்மாச்சி நல்ல உணவு இருந்தது. பொதுவாக நம்முடைய வளர்ச்சி நம்முடைய எதிர்கால தொடர்பாக தொடர்ச்சியாக இருப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக இதற்கு நிதி கொண்டிருப்போம். என்னுடைய மேலதிகமான அபிவிருத்தியும் கடந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே போன்று அச்சுவெளி பகுதியில் கட்டுகிறார்கள். அதே போன்று பருத்தித்துறை மரபட்டி பிரதேசங்களே நாங்கள் செய்திருக்கிறோம். ஏற்கனவே நான் என்னுடைய 30 வேலணியில் திறந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று 7 இடங்களிலே திறந்து வைப்பாங்க. அடிச்சலில் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாச்சி உணவகங்கள் இல்லாமல் மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு ஒரு வெளியில் சாப்பாடு வந்தால் 200 தேவைப்படும் காலமாக சாப்பாடு. ஆனால் அம்மாச்சியில் வந்தோம்னா 50 ரூபாயோட முடிகிறதாக பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ தெரியும் இந்த பருத்தித்துறை பிரதேசம் எல்லாம் இங்கே இருக்கிற சமையல் நிகழ்வுகளுக்கு 80 லட்சம் ரூபா செலவு செய்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்படி தொடர்ச்சியாக பயிற்சிகளுக்கு கூடாகத்தான் சுத்தமான தரமான சாப்பாடை வழங்குகின்றோம். இது உண்மையிலே நல்லது. இதே போன்று பல இடங்களில் நான் நிறுவ வேண்டும் என்று சொன்னால் சாப்பாட்டுக்காக இந்த பலர் இருக்கின்றார்கள், வேலை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரப்பிரசாதமாக நாங்கள் மேலும் மேலும் பல உருவாக்குவோம். அதே போன்று இந்த புலோலி பழனோக்கு கூட்டுறவு சங்கம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு பாரிய பங்களிப்பை கொள்வது என்பது இங்கே அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே எல்லாருடைய ஒத்துழைப்போடும் சேர்ந்து இந்த பிரதேச மக்களுக்கு நாங்கள் சரியான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற கிராமிய அபிவிருத்தி, கிராம மக்களுடைய அபிவிருத்தி, அதே போன்று தொழில்துறை அபிவிருத்தி, உணவு, பாதுகாப்பு, கடற்தொழில், சுகாதாரம் என்று அனைத்து வகையிலுமே இந்த நாடு அபிவிருத்தியடையும். எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்கள் வருகின்ற பொழுது இந்த நாடு மேலும் அமைத்திருந்து மக்கள் அனைவரும் சிரிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாட்சி என்று நான் இதை கூறிக்கொள்கிறேன். புலோலி பழனோக்கு கூட்டுறவு சங்கமும் இணைந்து நடாத்துகின்ற இந்த புலோலி பாரம்பரிய கூட்டுறவு வியாபாரத்தின் சிறப்பு கையளித்த நிகழ்வானது சம்பிரதாய கூட்டுறவு சங்க தலைவரிடம் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கின்ற நிகழ்வு நிகழப்பெற்றுள்ளது. நிகழ்வுகளின் அடுத்த நிகழ்வாக சம்பிரதாயபூர்வமான வரவேற்பு நடனமானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. வருகின்றார் எமது பழனோக்கு கூட்டுறவு சங்கத்தின் பணியாளர்களின் ஒருவருமாகிய திரு இலங்கை ஏனைய திணைக்களத்தின் தலைவர்களே, மத குருமார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உண்மையிலேயே ஒரு அருமையான நிகழ்வு ஒன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக இந்த ஏற்பாடாளருக்கு நான் முதலிலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இவ்வளவு மக்கள்
கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே உரையாற்றுவது பெருமை அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பருத்துறை பிரதேசம் என்பது உண்மையில் எனக்கு ஒரு பிடித்த ஒரு பிரதேசம். நான் விரும்பி பணியாற்றுகின்ற ஒரு பகுதி. பருத்தித்துறை பிரதேசத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க அவர்கள் எனக்கு வழங்கிய அந்த கடமை, அந்த பொறுப்பை உணர்ந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அமைவாக நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அவர்கள் இழந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்து வருகின்றோம். நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு பதவியேற்று ஒரு வருடமும் 1-2 மாதங்களும் சென்றிருக்கின்றது. ஆரம்பத்திலே சொன்னார்கள் இது எல்போர்ட் அரசாங்கம் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே எல்போர்ட்டாக இருந்தாலும் இன்று படிப்படியாக ஓடி பழகி இப்பொழுது தேர்ந்த ஒரு அரசியல்வாதிகளாக ஒரு அரசை நடத்தக்கூடிய இந்த உலகம் எல்லாம் மதிக்கின்ற எங்களை பார்த்து இது நல்ல அரசாங்கம், இந்த நாட்டிலே இப்பொழுது ஊழல் எல்லாம் குறைந்து விட்டது, 10-15 இடங்களுக்கு மேற்பட்டு இந்த நாடு ஒரு நல்ல ஆட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்டை எல்லோரும் ஆதரிக்கின்ற நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் எங்களுக்கு ஒன்று தெரியும், உங்களுக்கு இந்த நாட்டிலே நாங்கள் கிராமங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. கிராமங்களுடைய அபிவிருத்தி தான் ஒரு நகரத்தின் அபிவிருத்தியாக, ஒரு நகரத்தினுடைய அபிவிருத்தி தான் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நாடானது மீண்டும் ஒரு தேசமாக அனைவரும் மதிக்கின்ற ஒரு நாடாக வெளிவருகின்ற பொழுது எங்களுடைய சந்ததிகளும் எங்களுடைய பிள்ளைகளும் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். நாங்கள் இலங்கையன் என்கின்ற நாங்கள் தமிழர்கள், சிங்களர்கள், முஸ்லீம்கள் என்ற பேதமல்லாமல் நாங்கள் எந்த மதங்களையும் சாராமல் ஒரு தாய் நாட்டு பிள்ளைகளாக அனைவருக்கும் சமத்துவமான கல்வி, அனைவருக்கும் சமத்துவமான சுகாதாரம், அனைவருக்கும் சமத்துவமான வாழ்க்கை என்கின்ற நல்ல ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக நாங்கள் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நானோ எங்களுடைய ஜனாதிபதியோ அல்லது எங்களுடைய அமைச்சர்களோ மக்களுடைய பணத்தை திருடுவது கிடையாது. எங்களுக்கு திருட வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் அரசியலுக்கு எப்படி வந்தோமோ அப்படியே நாங்கள் சென்று விடுகின்றோம். எங்களுக்கு மக்களுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் சிறுக சிறுக சேமித்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்து வருகின்ற பொழுது எங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நாடு, இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள், இலங்கை போன்ற பகுதிகள் ஒவ்வொரு தடவையும் பல இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே யுத்தம் காரணமாக நாங்கள் எங்களுடைய கல்வி, பல செல்வங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த நாட்டை விட்டு பலர் வெளியேறி சென்றிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு முறையும் இயற்கை பேரழிவு வருகின்றது. நிசா புயல் காரணமாக இந்த பிரதேசத்தில் பல மக்கள் பாதிப்படைந்தார்கள். அதே போன்று கொரோனா காலத்திலே பல மக்கள் பாதிப்படைந்தார்கள். சுனாமியாலே மக்கள் பாதிப்படைந்தார்கள். டிட்பா புயலாலே மக்கள் பாதிப்படைந்தார்கள். இந்த டிட்பா புயல் வந்த பொழுது இந்த நாட்டிலே ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. இந்த நாடு பாரிய சவால்களை சந்தித்தது. இந்த நாடு மீளுமா என்ற சந்தேகம் வந்த பொழுதுதான் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் எங்களோடு இணைந்து இந்த தேசத்தை கட்டி வளர்க்க முன் வந்தார்கள். எனவே அவர்கள் வழங்கிய அந்த ஆதரவு எந்த காரணம் சொன்னால், இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு நான் கொடுத்த உதவி அது மக்களுக்கு போய் சேரும் என்ற காரணத்துக்காகத்தான் எல்லாரும் ஒன்று திரண்டு எங்களுக்கு அந்த உதவியை வழங்கினார்கள். இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஈரானில் யுத்தம் வருகின்றது. எங்களோட மக்களில் சில பேருக்கு ஒரு வியாதி இருக்கின்றது. அது எவ்வாறு வியாதி என்று சொன்னால், ஏதாவது இந்த நாட்டில் நடந்தால் சரி, இலங்கை அழிய போகிறது, என்ன செய்ய போகுது இலங்கை என்பவர்களான ஒரு குருவட மனப்பாடு இருக்கின்றது. பெட்ரோல் தட்டுப்பாடு சொன்னால் உடனே ஓடி போய் லைன்ல நிற்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில பெட்ரோல் தட்டுப்பாடு வந்த பொழுது யாழ்ப்பாண நகரம் முழுக்க ரோட்டிலே லைன்ல மக்கள் நிற்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சி மாங்குளம் தாண்டி அங்காலே செல்கின்ற பொழுது எந்த இடத்திலே மக்கள் லைன்ல இல்லை. அப்ப நாங்கள் ஒரு வகையான வாழ்வாதாரத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசமதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பொதுவான மனப்பான்மையோடு நாங்கள் வாழ வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த புலோடி பிரதேசத்திலே அம்மாச்சி உணவகம், பாரம்பரிய
உணவகத்தை அம்மாச்சி என்று பேருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனாலே பாரம்பரிய உணவகமாக அது மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த புலோலி பலனவு கூட்டுறவு சங்கம் இன்றைக்கு 55 ஆண்டுகளுக்கு மேல சேவையாற்றி அது ஒரு நினைக்கிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு பெயர் பெற்ற புகழ்பூத்த கூற்றவாளர்களாக அவர் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த கூற்றவாளர்கள் இப்பொழுது நலிந்து போய்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுத்து அந்த அவர்கள் ஆற்றிய எனக்கு தெரிந்த வகையிலே கூட்டுறவு சங்கங்கள் எங்கள் மக்கள் யுத்த காலங்களிலே அல்லது முன்னைய காலங்களிலே அவள் ஆற்றிய சேவையை என் கண் முன்னாலே இப்பொழுதும் இருக்கின்றது. சிறிய வயதிலே நாங்கள் யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட போது இடம்பெயர்ந்து போகின்ற பொழுது ஒவ்வொரு சங்க கடைகளிலே அவர்கள் பங்கீட்டு அட்டைக்கு நிவாரணம் வழங்குவார்கள். அப்படி எல்லாம் அவருடைய சேவைகள் நிலைத்திருந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த சங்கங்கள் அவருடைய செயல்பாடுகள் நாட்டுடைய ஏனி பிரச்சனை காரணமாக அது மலங்கடித்து கொண்டு போகின்றது. அதை விடக்கூடாது, அதை நாங்கள் கட்டி வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு நாங்கள் செயல்படுகின்றோம். அதே போன்றுதான் இந்த ஆரோக்கியமான உணவுகளை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே பாரம்பரிய உணவை சாப்பிடுவதற்காக வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற மக்கள், உள்ளூரில் வருகின்ற மக்கள் தேடுகின்றார்கள். அந்த பாரம்பரிய உணவுகளை இந்த பாரம்பரிய உணவகங்கள் வழங்குகிறது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஒரு சுகாதாரமான மிகவும் மலிந்த விலையிலே சாமானிய மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு இடமாக அது விளங்குகின்றது. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியிலே இது புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய சிறிய பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நான் வேற நிதிகளை வழங்கியிருக்கின்றேன். சென்ற முறையும் இந்த கருத்துரை போதைக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். தொடர்ச்சியாக வேறு திட்டங்கள் ஊடாகவும் இந்த பருத்தித்துறை பிரதேசத்துக்கு வழங்குவேன். இதனுடைய அபிவிருத்தி, இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய செயல்பாடுகள் மேலும் மேலும் வளர்ந்து இந்த பருத்தித்துறை பிரதேசம் கல்விக்கு பெறும் அந்த பேரின் மகிமையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதே போன்று ஓடக்கரை என்ற இடத்திலே இருக்கின்ற தோசை, அவருடைய அப்பம் இலங்கை கூடாக பெயர் வாய்ந்தது. அந்த ஓடக்கரை தோசையும் ஓடக்கரை அப்பமும் இன்றைக்கு வடமராட்சிக்கு பேச சொல்லுகின்ற இடமாக இருக்கின்றது. அதே போன்று இன்று வரைக்கும் அந்த பிராண்ட் நேம் மாறாமல் இருக்கிற பருத்தித்துறை வடை. எனவே இந்த பெருமைக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த வடமராட்சி பருத்தித்துறை மக்களுக்கு எங்களுடைய விசேடமான நன்றிகளை கூறிக்கொண்டு, நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சுவீட்சமான நாட்டை கட்டிவளர்ப்பதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி எங்களுடைய இளம் சமூகம், எங்களுடைய அடுத்த சமூகம் எல்லாம் அமைதியாக வாழ, வாழ்க்கை வாழ நாங்கள் எப்பொழுதும் பாடுபட வேண்டும். நீங்களும் பாடுபட முன்வர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வானது நிகழப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் நடன கலைகளை ஆற்றிய மாணவிகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வாக நினைவு பரிசு ஒன்று வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் செல்வி இலங்கேஸ்வரன் ரொசாயினி அவர்களையும், பகீரதன் கஜானி அவர்களையும், கிருபாகன் அபிராமி அவர்களையும், புஷ்பகன் துளசிகா அவர்களையும், பிரபா இசைக்கனி அவர்களையும், துஷாந்தனன் விலக்ஷா அவர்களையும், கண்ணதாசன் மீரா அவர்களையும் வரிசை கிரமமாக வருகை தந்து இந்த நிகழ்வுக்கான நினைவு பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கான யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய நிகழ்வின் விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வேண்டியிருந்த கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருமாகிய செல்வி சேனா அகல்யா அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு காரணமாக முல்லைத்தீவுக்கு சென்றுள்ளதாக எனக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இந்த நிகழ்வானது சிறப்பாக வளத்தோடு செயற்பட வேண்டும் என தனது வாழ்த்துக்களையும் இவ்வேளையில் நல்கியிருந்தார். அந்த வகையில் அவருக்கும் இந்த வேளையில் எமது மனமார்ந்த செயற்பாடுகளை விரைவாக மேற்கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் சுட சுட அப்பம், தோசை மற்றும் மேந்தியாளர்களின் முயற்சியை ஊக்குவிக்கும் முகமாக
அவற்றினையும் பெற்று செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் இந்த பணிப்பாளர் சபையும் பொது சபையும் இணைந்து எனக்கு அறிவுறுத்தியமைக்கு அமைவாகவும் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் நமது கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆகிய ஒவ்வொரு